வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய ரொம்பவே ஒரு பாப்புலரான ஸ்போர்ட்டா இருக்கக்கூடியது தான் கிரிக்கெட். அந்த ஒரு கிரிக்கெட்டுக்குன்னு ஏற்கனவே இந்தியால பல கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் இனி வரும் காலகட்டங்கள்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதான் இந்தியால ஏற்கனவே நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் ஏன் திருப்பி கிரிக்கெட்டுக்குனே ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட் அப்படின்றத தாண்டி கிரிக்கெட்டை சுத்தி நிறைய பிசினஸ் அப்படின்றது ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்சை லைவா டிவில பிராட்காஸ்ட் பண்றத தொடங்கி அந்த மேட்சை லைவா போய் ஸ்டேடியத்துல பார்க்கிறதுக்கு விற்கப்படுற டிக்கெட்ஸ் வரைக்கும் கிரிக்கெட்டை சுத்தி பிசினஸ் அப்படின்றது ரன் ஆயிட்டு இருக்கு. அதனாலேயே ஒரு இடத்துல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பகுதியுடைய பொருளாதாரமும் அதனால வளர்ச்சி அடையுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்ல ஒரு மேஜரான இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்தாலும் கூட அதே ஸ்டேட்ல வேறொரு பகுதியில ஒரு புதுசா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்டுறதன் மூலமா அந்த பகுதியினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும். இதனாலதான் இந்தியால போதுமான அளவுல கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் இருந்தாலும் கூட புதுசா நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிதான் இந்த வீடியோல இனி வரும் காலகட்டங்கள்ல இந்தியால புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது அமராவதி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்ப இந்திய லெவலியே வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்டா ஆந்திர பிரதேஷ் இருக்கு. இந்த நிலையில தான் இப்ப ரீசெண்டா ஆந்திரா கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஆந்திர பிரதேசத்துல உள்ள அமராவதியில இப்ப கரண்டா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கக்கூடிய அகமதாபாத்ல உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு ஈக்குவலான சீட்டிங் கெப்பாசிட்டி, அதாவது நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்றது 1.32 லாக்ஸா இருக்கு. அதுக்கு இணையா இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. அதனால இந்த ஒரு அமராவதியில கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியமும் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா மாறவிருக்கு. ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 4 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அப்படின்றது இருக்குது. குறிப்பா விசாகப்பட்டினத்துல உள்ள ஏசிஏ விடிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் காக்கிநாடால உள்ள ஏசிஏ கேடிசிஏ கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் டாக்டர் பிவிஜி ராஜு ஏசிஏ ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் இதோட விஜயவாடால இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு ஆந்திர பிரதேசத்துல மொத்தம் 4 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அப்படின்றது இருக்குது. இதோட தான் 5ஆவதா ஆந்திரால உள்ள அமராவதியில இந்த ஒரு ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, மெயினா வந்து ஆந்திர பிரதேசத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை கட்ட பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியுடைய ஹார்ட்டா தான் இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது அமைவிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 800 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 60% ஆஃப் மணியை வந்து பிசிசிஐயும் மிச்ச அமௌண்ட்டை வந்து ஆந்திர கிரிக்கெட் அசோசியேஷனும் ஸ்பெண்ட் பண்ண இருக்காங்க. அப்படி இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்ஸ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஆவரேஜா 10 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் அப்படின்றது இந்த ஸ்டேடியத்துல ஹோஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இந்த ஒரு ஸ்டேட்டுடைய ஸ்போர்ட்டிங் எக்கானமியை பூஸ்ட் பண்றதோட சேர்த்து இந்த ஒரு ஸ்டேட்டுக்கான ரெப்புடேஷனை உலக அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது ஆந்திர பிரதேசத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு நடுவுல தான் அமைவிருக்கு. அப்படி ஆந்திர பிரதேசத்துல 200 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல 60 ஏக்கர் நிலப்பரப்பளவுல இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு அமராவதி கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மாடர்ன் ஃபிளட் லைட்ஸ், மல்டி ஸ்போர்ட் அரேனாஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து வெறும் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றத தாண்டி இதை சுத்தி வந்து மல்டிபிள் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டியை சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. இதனால மல்டிபிள் ஸ்போர்ட்ஸை இந்த ஒரு வென்யூ ஹோஸ்ட் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட எக்கோ கான்சியஸ் டிசைனோட இந்த ஒரு ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. அதாவது குறிப்பா சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் சோலார் எனர்ஜி சிஸ்டம்ஸ் போன்ற விஷயங்களோட இந்த ஒரு ஸ்டேடியத்தை பில்ட் பண்ண இருக்காங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய மத்த புது அம்யூனிட்டிஸ் அதோட சேர்த்து இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய கம்ப்ளீஷன் டேட் அப்படின்றத விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் 2029ல நடக்கவிருக்கிற நேஷனல் கேம்ஸ் ஒட்டி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2029ல நடக்கவிருக்கிற நேஷனல் கேம்ஸையும் இந்த ஒரு வென்யூ தான் ஹோஸ்ட் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற ஸ்டேடியம் அப்படின்றது வாரணாசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்துல உள்ள வாரணாசியில தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே 3 மேஜரான இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அப்படின்றது இருக்குது.
அதோட சேர்த்து தான் கோரக்பூர் மற்றும் வாரணாசிலையும் புதுசா இந்த 2 கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய கெபாசிட்டி அப்படின்றது 30,000 இருந்து 40,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரணாசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை முழுக்க முழுக்க லார்ட் சிவாவை இன்ஸ்பிரேஷனா வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இருக்காங்க. குறிப்பா இந்த ஸ்டேடியத்தில் அமையவிருக்கக்கூடிய ரூஃப் கவர்ஸ், ஃபிளட் லைட்ஸ், ஸ்டெப்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் மெட்டாலிக் சீட்ஸ் மாதிரியான எல்லா விஷயமே வந்து லார்ட் சிவாவை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் இந்த ஒரு ஸ்டேடியத்தை பில்ட் பண்ண இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற ஸ்டேடியம் அப்படின்றது உதய்பூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். சோ இந்த ஒரு ஸ்டேடியம் அப்படின்றது ராஜஸ்தான்ல உள்ள உதய்பூர்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கு. சோ நம்ம எல்லாருக்குமே ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்ற டீமை பத்தி தெரிஞ்சிருக்கும். சோ அந்த டீம் வந்து கடந்த 2 சீசன்ஸா வந்து அவங்களுடைய சில ஹோம் மேட்சஸ் வந்து அசாம்ல விளையாண்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மேஜரான ஹோம் ஸ்டேடியம் அப்படின்றது ஜெய்ப்பூர்ல தான் இருக்குது. இந்த நிலையில தான் ஜெய்ப்பூரை தாண்டியும் ராஜஸ்தான்ல மற்ற ஊர்கள்லயும் கிரிக்கெட்டை வந்து ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் உதய்பூர்ல இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பில்ட் பண்ண இருக்காங்க. அதன்படி இந்த ஒரு ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சில மேட்சஸ் வந்து அவங்களுடைய ஹோம் மேட்சஸ் வந்து உதய்பூர்லயே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதன்படி இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் இந்தியாலேயே முதல் முறையா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஸ்டேடியத்தினுடைய மேக்ஸிமம் சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்றது 35,000 அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது ராஜ்கிர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். சோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது பீகார்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டேடியம் எதுக்காண்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கு அப்படின்னா, பீகார் ரஞ்சி டீம் வந்து அவங்களுடைய ரஞ்சி மேட்சஸ் வந்து பாட்னால உள்ள ஓல்டு மைன் உள்ள ஸ்டேடியத்துல தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அங்க அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்றத கருத்துல கொண்டும், அதே மாதிரி அங்க பெரிய அளவிலான சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்றது இல்ல அப்படின்றத கருத்துல கொண்டு தான் இந்த ஒரு ராஜ்கிர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சோ அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட இருக்கிற இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய மேக்ஸிமம் சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்றது 45,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ப்ராஜெக்ட் வந்து பீகார் கவர்மெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்க. சோ நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். சோ இப்போ கரண்டா மதுரையில வேலம்மாள் குரூப்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தினுடைய கெபாசிட்டி அப்படின்றது 20,000 இருக்கு. சோ இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து விரைவில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரஞ்சி மற்றும் டிஎன்பிஎல் மேட்சஸையும் ஹோஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய செகண்ட் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியமா இந்த ஒரு ஸ்டேடியம் மாறிடும். சோ நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்றது கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். கடந்த 2024 ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்ட போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை அமைக்கிறதுக்கான அந்த இடத்தை தேர்வு செய்யற பணிகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்து வந்துச்சு. சில இடங்கள்ல ஆய்வும் நடத்தப்பட்ட நிலையில ஃபைனலா கோயம்புத்தூர்ல உள்ள ஒண்டிபுதூர்ல திறந்தவெளி சிறைச்சாலை இயங்கி வரும் இடத்துல 20.72 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து சிறைத்துறைக்கு சொந்தமான இந்த ஒரு இடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கரண்டா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான திட்ட அறிக்கை அப்படின்றது தயார் செய்யப்பட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து NOCயை வழங்கியிருக்காங்க. அதாவது தடையில்லா சான்றிதழ் இந்த ஒரு திட்டத்துக்காண்டி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்கியிருக்காங்க. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வர இருக்கு. குறிப்பா வந்து ஹோட்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் பார், கிளப் ஹவுஸ், உயர்தர இருக்கை வசதி, இன்டோர் பிராக்டிஸ் ஏரியா, ட்ரெஸ்ஸிங் ரூம், விரிவுரை அரங்குகள், விஐபி ஸ்டாண்ட்ஸ், ஸ்பாஸ், கார்ப்பரேட் ரூம்ஸ், பொழுதுபோக்கு வசதிகள், ஜிம், அப்புறம் ரசிகர்களுக்கான என்ட்ரி கேட்ஸ் அப்படின்னு உலகத்தரம் வாய்ந்ததா இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கோயம்புத்தூர்ல அமையவிருக்கு. சோ இதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸும் ஐபிஎல் மேட்சஸ் கூட ஹோஸ்ட் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த வீடியோல இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabari Karthik.